இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் குக்கரை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். இந்த சக்கரை பொங்கல் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு அல்வா மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். இப்போ இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியும் இதிலே 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா 3லேருந்து 4 டைம் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த பச்சரிசியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ்லேயோ கப்லேயே நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ 1 கிளாஸ் அரிசினா 5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் மாட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பச்சரிசியை 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வருதோ அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் அல்வா பதத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த சாதம் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி லேசா இப்படி மசிச்சு விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு 6 விசில்ல சாதம் குலைவா வேகலைன்னா நீங்க கூடுதலா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்ப அரிசி நல்லா குழஞ்சு வந்துடும். இப்போ இந்த சாதத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறமா இதுல வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு நான் அதுல 2 கிளாஸ் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்திருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு நீங்க எப்போதுமே வெல்லம் வாங்கும் போது நயமான வெல்லமா கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ உடைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை கல்லு தூசி இருக்குன்னா நீங்க 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. நான் உடைச்ச வெள்ளத்தை அப்படியே சேர்த்திருக்கேன். இந்த வெள்ளத்துல கல்லு தூசி எதுவுமே இல்லை. இந்த வெல்லம் நல்லா தான் இருக்கு. அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டே கலந்து கொடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்த பொடி சேர்த்துக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் வெல்லம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் வெல்லம் வாங்கிக்கோங்க. இந்த வெல்லத்தில் அதிகமான கல்லு தூசி எதுவுமே இருக்காது. சக்கரை பொங்கலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 50 மில்லி அளவுக்கு நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யில் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த சக்கரை பொங்கலை நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாதி நெய் அப்படியே இருக்கட்டுங்க. இதில் உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை பொங்கலில் சேர்த்துருக்க வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மீதி நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அப்போ முந்திரி பருப்பு உங்களுக்கு நல்லா வறுபடாது. உலர்ந்த திராட்சை கருகுன மாதிரி ஆயிடும். அதனால எப்போதுமே ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நெய்யில் சேர்த்த முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை அப்படி சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. இந்த சக்கரை பொங்கலுக்கு கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்தால் அதில் 2 கிளாஸ் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகளோடு நீங்கள் ஒரு முறை சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சக்கரை பொங்கல் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் சேர்ந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படி அல்வா மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.